இதை வந்து 8 இதுக்குள்ள இப்படி விரல வச்சு இந்த கடைசி வரைக்கும் இந்த ஸ்டாப்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கம்பி, இது வரைக்கும் சுற்றணும். சுற்றிட்டு விட்டுறணும். உடனே அது போயிட்டு அதோட இடத்துல ரீசெட் ஆகும். மறுபடியும் 6 7 8 9 1 4 5 6 7 இப்படி ஒரு நம்பரை சுத்தம். அப்போ அந்த நம்பர் போட்டதுக்கு பிறகு அப்படி வச்சோம்னா ரிங்கு போகும். ரிங்கு போயிட்டு நம்ம பேசலாம். அண்ட் முக்கியமாக இதில் என்னென்னா, இந்த 2 பட்டன்ஸ் இங்கே 2 இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபோனுக்கு. ஏன்னா இந்த பட்டன் வந்து கீழே ப்ரெஸ் ஆகியிருந்தால் தான் ஃபோன் வந்து இது ஜஸ்ட் ஒரு டயலர் ஃபோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபோன் நல்லா இருந்தது, வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம சேனல்லையுமே இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தானே, கிரஹாம். இன்னொரு சைடு கிரஹாம், அதுவும் டெக்னிக்கல் பர்சன்ஸ்க்கு தான். ஆஸ்ட்ராலஜியை டெக்னிக்கலாக நம்புறவங்களுக்கு, அதாவது ஆஸ்ட்ராலஜி உண்மைன்ட்டு தெரியறவங்களுக்கு கிரஹாம். ஸோ ஓகே, ஸோ இவனை இப்படி ஓரமாக வச்சிடலாம். அன்பாக்சிங் வீடியோ. ஓகே, அன்பாக்சிங்க்கு முக்கியமாக ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா அவங்க தான் மை டார்லிங் மஞ்சு. எப்படி இருக்கீங்க மஞ்சு? ஒன்றுத்துக்கு இப்போ என்ன ரொம்ப கருத்து போயிட்டீங்க, வெயில் ஓவரோ? மஞ்சு ரொம்ப போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண வேண்டிய பார்சல். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். மஞ்சு, ஆர் யூ ரெடி பேபி? எப்படி? இருக்கும். இதை வெளியில கொண்டு போயிட்டு நம்ம பார்ட்டிஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு பூம் பாக்ஸ் தான். பட் இதுக்கு பேட்டரி ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டரிஸ் இதில் போட்டுக்கலாம், வெளியில் எடுத்துகிட்டு போய் பாட்டு கேட்டுக்கலாம். அண்ட் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று என்னென்னா, பூம் பாக்ஸஸ் முன்னாடி வந்தது ரேடியோ அண்ட் கேசட் பிளேயர் இருந்தது, அதிலே ரெக்கார்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேடியோ, எஃப்எம் அண்ட் டிவி இருந்தது. டிவி வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூம் பாக்ஸஸில் விசிடி பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
கேசட் ப்ளே பண்ணுற மாதிரி ஒன்று, அது கூட விசிடியும் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் அதை வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். அது ஒரு மாடல் வந்தது. அதுக்கு அடுத்தது விசிடி போட்டு முன்னாடி ஒரு டிவி இருந்தது இல்லையா, அந்த டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், அது கூட விசிடியும் ப்ளே பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மாடல் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது டிவிடி வந்த பிறகு அந்த ஸ்க்ரீன் வந்து மேலே, இந்த மாடலில் ஸ்க்ரீன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. சில மாடல்ஸில் இங்கேயே வந்து அந்த டிவி வந்துருக்கும். பட் இதில் வந்து மேலே இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே டிவி பார்த்துக்கலாம். 220 தான். ஓகே, 220 to 240 ஆர் டிசி கொடுத்தோம்னா 12 வோல்ட். சரி, இப்போ நம்ம வேணால் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஏதாவது ஒரு டிவிடி போடலாம். அண்ட் இதில் வந்து யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டுலேருந்து பாட்டு கேட்டுக்கலாம், இல்லை படம் பார்த்துக்கலாம். அண்ட் ஏஎம் எஃப்எம் இருக்குது. ஏஎம் எஃப்எம் அதாவது ரேடியோ இருக்குது. இதில் முன்னாடி ஒரு கேசட் பிளேயர், டேப் ரெக்கார்டரும் இருக்குது. ஸோ இந்த டேப் ரெக்கார்டர் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேப் வேறு கொடுத்துருக்காங்க, ஒரு கேசட் வேறு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் கேசட் இருக்குது, கேசட் பிளேயரும் இருக்குது. அண்ட் இதில் டிஸ்பிளேவும் இருக்குது. டிஸ்பிளே டேர்ன் ஆஃப், ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்குது. அண்ட் இதில் பின்னாடி நிறையா ரேடியோ வந்து டியூனிங் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கூட ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினேன். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல இப்போ. சரி, இதை வந்து பார்ப்போம். இதில் லைன் வந்து அவுட் கொடுத்துக்கலாம். இது வீடியோ அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஏவி இன், நம்ம வெளியிலேருந்து ஏவி இன் போட்டுக்கலாம். ஸோ இதில் நிறையா 12 வோல்ட் அடாப்டரும் போட்டுக்கலாம் போல இருக்குது. ஓகே, அப்புறம் இங்கே வால்யூம் பட்டன் இருக்குது. இங்கே டிவியோடைய கனெக்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் சப்போஸ் டிவியாக யூஸ் பண்ணணும்னா டிவி ஆப்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த உள்ள கேசட் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். வால்யூம் இங்கே இருக்குது. அண்ட் இதில் ஏதாவது வால்யூம் பட்டன் இங்கே இருக்கா? இங்கே வால்யூம் பட்டன் இருக்குது. ஸோ இது ஏதாவது டேப்புக்குன்னு செலக்ட் பண்ணுமா? ஓகே, இங்கே டேப்புக்குன்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டேப்புன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். டேப் வந்து இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு. சம்திங் ப்ளே ஆகுது. அண்ட் இப்போ வந்து இதை வந்து நம்ம பி சைட் போட்டு பார்க்கலாம். இந்த சைடு போட்டு பார்ப்போம். இதில் என்ன இருக்குன்னா, இன்டெண்டிங் சோனோ கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி, இதை வந்து சம்திங் இந்த மாதிரி ப்ளே ஆகுது. பட் நம்ம வந்து வேற கேசட் போட்டு பார்க்கலாம். ஏதோ பாட்டு. இப்போ இந்த டேப்ல இருந்து மெமரி கார்டுக்கு ஏதாவது காப்பி பண்ண முடியுமா? அதில் எனக்கு தெரியலையே, இருக்கான்னு தெரியல. இந்த டேப் ரெக்கார்டர் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டிவிடி போட்டு பார்க்கலாமா? இங்கே டிஸ்பிளே ஆன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஆன் ஆகுதா? டிவிடி ஆன் பண்ணிக்கோ. ஓகே, டிஸ்பிளே வந்துருது. ஓகே, இந்த டிவிடி ஏதோ ஸ்ட்ரக் ஆகி ஓடுது. வேற டிவிடி போட்டு பார்ப்போம். ஓகே, பக்கா ஒர்க் ஆகுது. 8/7/2006 என்னோட 9th பர்த்டே. 11/2007 அப்பா இறந்துட்டாரு. ஓகே, நல்லா ஒர்க் ஆகுது. ரெடியாடியா? இங்க வந்துட்டேன். இங்க இருக்கா? இது வந்து நம்ம சந்தோஷமா இருக்கு. எப்படி வேணா ஆங்கிள் வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா நிம்மதியா ஆரம்பிக்க போறோம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து டிஸ்பிளே தேவையில்லைன்னா டிஸ்பிளே வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து பெரிய டிவியில் பார்க்கணும் அப்படின்னா அவுட்புட் எடுத்து பெரிய டிவியில் பார்த்துக்கலாம். அண்ட் MP3 சாங்ஸும் இதில் கேட்டுக்கலாம். MP3 சாங்ஸ் CD போட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஒரு டிவி அவுட்புட் இதில் பார்த்துக்கலாம். டிவி இது வந்து நம்ம டிவியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி கனெக்ஷன் கொடுத்தோம்னா, கேபிள் கனெக்ட் பண்ணோம்னா டிவியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக
இதை அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். படம் பார்க்கறதுக்கு பேட்டரி போட்டோம்னா நம்ம அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒயர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேட்டரிஸ் போட்டு அவுட்டோரில் நம்ம இங்கே வெளில போகிறோம், பேட்டரிஸ் போட்டு நம்ம டென்ட் போட்டு அழகாக படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃபோக்ஸ், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே, சேனல் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாக்ஸ், பாய். அதாவது இதில் கேசட் ரெக்கார்ட் பிளேயர், அதாவது 4-in-1 கேசட் பிளேயர். இதில் கேசட் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிவிடி பிளேயரும் இருக்குது, ப்ளஸ் ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிடியும் போட்டுக்கலாம், டிவிடி போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரீனில் படம் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் எஃப்எம்மும் இருக்குது, ரேடியோ இருக்குது, எஃப்எம் இருக்குது. இதில் மெமரி கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு யூஎஸ்பி, இதில் யூஎஸ்பி போட்டு ப்ளே பண்ணிக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சில ஆப்ஷன்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது டிவிடிலேருந்து யூஎஸ்பி காப்பி பண்ணுறது, யூஎஸ்பிலேருந்து டிவிடிக்கு ரைட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது எப்படின்னு தெரியல. இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து 2 சைடு ஸ்பீக்கர், 2600 வாட் ஸ்பீக்கர் இது. அதனால் கொஞ்சம் சவுண்டு நல்லா பக்காவாக தான் இருக்குது. ஓகே ஃபோக்ஸ்.